அதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல இந்த ஒரு வீடியோல பார்க்க போறது பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி, லிக்விடிட்டி ஹோல்ஸ், இன்டர்னல் லிக்விடிட்டி. இது எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இது எல்லாமே ஒரே மாரி இருக்கும். பட் ஆனா ஒண்ணு இல்ல. எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆன விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஓகே. ம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? லிக்விடிட்டி ஹோல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ சிம்பிளா சொல்றேன். பை சைடு லிக்விடிட்டி அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி மீன்ஸ் ஓகேவா? பை சைடு லிக்விடிட்டில ஆரம்பிக்கலாம். பை சைடு லிக்விடிட்டி. ரீசென்ட் ஹைஸ் அண்ட் லோஸ். வெல் நோன் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஓகே. ஸோ வாட் இஸ் திட்? வாட் இஸ் திஸ்? 3 கேண்டில் ஃபார்மேஷன். இந்த ஒரு லோ, இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ வந்து செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கு. செகண்ட் கேண்டிலோட தேர்ட் கேண்டில் எடுக்கல. இது என்னது? இட்ஸ் லோ. இது என்னது? இட்ஸ் ஸ்விங் லோ. ஓகேவா? ஸோ இந்த வந்து ஸ்விங் லோ. அதே ஹைக்கு எப்படி இருக்கும்? எது ஸ்விங் ஹை? இங்க இருக்கு பாத்தியா? ஹை. இந்த கேண்டிலோடது இந்த கேண்டில் எடுக்கல. ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கு. செகண்ட் கேண்டிலோட ஹை தேர்ட் கேண்டில் எடுக்கல. தட் இஸ் ஸ்விங் ஹை. ஓகேவா? தட்ஸ் இட். இந்த டாபிக் ஓரமா வச்சேன். இது இருக்கணும். ஓகேவா? ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ உனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பிரைஸ் எங்க போகுது? ரொம்ப சிம்பிள். லிக்விடிட்டி நோக்கி தான் போகுது. தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப இங்க இருக்கு என்னது? ஸ்விங் லோ, இட்ஸ் ஸ்விங் ஹை. இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி. செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ தென் மேல இருக்கிறது எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி. சம் பீப்புள்ஸ் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பை சைடு செல்ஸ் என்னன்ட்டு. ஸோ வாட் இஸ் திஸ்? எதனால இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்? பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் பை சைடு அண்ட் செல் சைடு? ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். ரீசெண்டா இருக்க ஸ்விங் ஹை அண்ட் லோ இஸ் ஈக்குவல் டு பை சைடு அண்ட் செல் சைடு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ தென் யூ வெல் நோன். ஸோ பக்கத்தில் இருக்க எல்லாமே பை சைடு அண்ட் செல் சைடு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே இருக்க ஸ்விங் ஹை வந்து பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே இருக்க லோ வந்து செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? தட்ஸ் இட். இங்கெல்லாம் என்ன இருக்கும்? பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப்ஸ் இருக்கும். ஓகேவா? சம் பீப்புள்ஸ் ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எடுக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து 7 ட்ரில்லியன் வால்யூம் வந்து டெய்லி வருது. ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது எவ்வளோ பேர் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க? எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் வைக்கிறது இங்கே தான். ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் மாறாது. ஓகேவா? ஐசிடி ட்ரேடராகவே இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிற இடம் என்னது? ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இதுதான். சரியா? அதனால தைரியமா நம்பலாம். எல்லா ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைலையும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும். பெண்டிங் ஆர்டர் இருக்கும். இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா ஹைஸ் அண்ட் லோஸ்லயும் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் லிக்விடிட்டி. ப்ரீவியஸ் கிளாஸ்லயே டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ப்ரைஸ் வந்து லைக்லி டு செல் சைடு எடுக்க தான் வருது. ஓகேவா? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வரட்டும், பேசலாம். ஸோ ஓகே. பை சைடு அண்ட் செல் சைடுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிறது பை சைடு லிக்விடிட்டி, கீழே இருக்கிறது செல் சைடு லிக்விடிட்டி. அதாவது ஸ்விங் ஹை வந்து ஹைஸ் எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி, செல்ஸ் எல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி. செல்ஸ் எல்லாமே அப்படிங்கிற லோஸ் எல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி, ஹைஸ் எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி, லோஸ் எல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி. தட்ஸ் இட். ஸோ வி கோ டு லிக்விடிட்டி ஹோல்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட்? ஓகேவா? இந்த பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டியும் லிக்விடிட்டி ஹோல்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாரும் ஒரே பேரை சொல்லி யூஸ் பண்றதுனால அதே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் உண்மை சொல்லணும் அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்குன்னு வச்சுக்குவேன். இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா
பிரைஸ் நல்லா கீழ போயிட்டு மேல வருது. திரும்பி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹையாட்டம் வைக்குது. ஓகேவா? இந்த இடம் இருக்குல்ல, இந்த லைன். இந்த ஈக்குவல் ஹைஸ் அப்படிங்கிறது லிக்விடிட்டி போல். ஓகேவா? ஆனா, கரண்ட் மார்க்கெட் எங்க இருக்கு? இங்க கரண்ட்ல மார்க்கெட் இருக்கு. கொஞ்சம் மேல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க கரண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. ஆனா, இந்த கரண்ட்டா ஒரு ஸ்விங் ஹை கிடைச்சது பாரு. இது வந்து பை சைட் லிக்விடிட்டி. தீஸ் நேம் அஸ் பை சைட் லிக்விடிட்டி. எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து சின்னதா காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ, நீ சொல்றதே புரிய மாட்டேங்குது ப்ரோ, குழப்புது ப்ரோ அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஈக்குவல் ஹைஸ் அப்படிங்கிறதெல்லாம் லிக்விடிட்டி போல். அந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதிகமா இருக்கும். ஓகேவா? அது ஆனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்கனால பை சைட் லிக்விடிட்டி, பை ஸ்டாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காமனா சொல்ற வார்த்தை அதுதான். ஓகேவா? பட் ஆனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, அது வந்து பை சைட் லிக்விடிட்டி. ஸோ ஓகேவா? ஸோ பிரைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டு கோ இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த லிக்விடிட்டி போல்ஸ் டேக் ஆன் பண்ணும். ஸோ தென் கம் எ மெசர்ஸ், தென் என்ட்ரி, கோ டு செல் சைட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அதனால தான் ரீசென்ட்டா இருக்க லோவ எடுத்தோனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்னு பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். ரீசென்ட்டா கிரியேட் பண்ண ஒரு செல் சைட உடனே மார்க்கெட் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ஒரு பெரிய லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்க இருக்க சின்ன லிக்விடிட்டிய கிளியர் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில், இட்ஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வித் எனி டைம் ஃப்ரேம். ஓகேவா? நான் சொல்ல வர்றது புரிஞ்சா நல்லது. புரியணும். ம். இது லிக்விடிட்டி போல். இந்த இடத்துல ஸ்டாப் ஆர்டர்ஸ் நெறைய இருக்கும். ஓகேவா? இது லோவர் டைம் ஃப்ரேம் ஆர் என்ட்ரி டைம் ஃப்ரேம் எது வேணா வச்சுக்கோ. மார்க்கெட் வருது. ஒரு ஹை, ஒரு சின்ன ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணுது. தட் இஸ் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ கம் இந்த கீழ வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணுது. தட் இஸ் ஒரு சின்ன செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? சின்ன செல் சைட் லிக்விடிட்டி. நான் பேரே வச்சுர்றேன். வாட் இஸ் தட்? இன்டர்நெட்ல செல் சைட் லிக்விடிட்டி. வேற okay. This is sell side liquidity. So that's it guys. Buy side sell liquidity, sell side liquidity. Once what is MSS அப்படின்னா, உனக்கு அந்த ரீசெண்டா கிரியேட் பண்ண அந்த செல் சைடு எடுக்கும் பாத்தியா, வித் குட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எடுக்கும் பாத்தியா, அது பெரிய லிக்விடிட்டி போல எடுத்திருந்தா இந்த சின்ன லிக்விடிட்டி ஈஸியா எடுத்துரும் அப்படிங்கும் போது தான் இது என்னது எம்எஸ்எஸ்ஸா கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் டிரா லிக்விடிட்டி உனக்கு கீழே இருக்கணும். எல்லாமே அலைன் ஆகணும். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி போல் அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துக்கிட்ட நிறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். பை ஸ்டாப்ஸ் ஆர் செல் ஸ்டாப்ஸ் அதிகமாக இருக்கிற இடம். ஓகேவா? பட் பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டிங்கிறது ரீசெண்டாக கிரியேட் ஆகிறது. ஓகேவா? தட்ஸ் இட். வேற எதுவுமே இல்லை. டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. ஆனால் எல்லாமே பேர் ஒரே மாதிரி இருக்கும். பேர் ஒன்று தான் சொல்லுவோம். பை இது லிக்விடிட்டி போலியோ கூட இது பை சைட் லிக்விடிட்டி அப்படி தான் பேர் சொல்லுவோங்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வாட் இஸ் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி? ஸோ சிம்பிள். ஓகேவா? எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. எல்லாமே கனெக்ஷன் ஏற்படும். ஓகேவா? எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. எல்லாமே டிஃபரெண்ட் தான். பட் ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்ஜினியர் லிக்விடிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு காலத்துல இங்க லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணி வச்சுட்டு வந்துருச்சு பாத்தியா? அதுதான் இன்ஜினியர் லிக்விடிட்டிம்பாங்க. ஆல்ரெடி இன்ஜினியர்டு. இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. இப்ப உனக்கு இங்க டபுள் ஹைஸ், ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, லிக்விட் இன்ஜினியர் பண்ணுது அப்படின்னா, இன்ஜினியரிங் இப்ப இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகேவா? ஆர் எல்ஸ் இன்ஜினியர்டு லிக்விடிட்டி. இங்க ஐஎன்ஜிக்கு பதிலா இடி போடுவாங்கல்ல, அது ஆல்ரெடி கிரியேட் பண்ண லிக்விடிட்டி. இன்ஜினியர்டு லிக்விடிட்டி ஆல்ரெடி கிரியேட் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இதுல ஒரு சில அந்த வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும். அது இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க. இப்பதான் லிக்விடிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அது இன்ஜினியர்டு லிக்விடிட்டி அதெல்லாம் பேர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் கேர். பட் லிக்விடிட்டி அப்படின்னா ஆல்ரெடி இந்த லிக்விடிட்டி போல் இருக்குல்ல, அந்த லிக்விடிட்டி போல் கிரியேட் ஆயிருக்குல்ல, தட் இஸ் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. பிரைஸ் கம் இந்த பக்கத்துல வரும்போது ஆர்எல்ஸ் அந்த ஹைஸ் தொடும்போது அப்படியே ரெசிஸ்டன்ஸ் ஆட்டம் காட்டும். ஓகேவா? அந்த லிக்விடிட்டி போல தொடும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆட்டம் காட்டும். ஏன்னா ரீட்டைல் இருக்கு, அது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். அதான்
இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு, ஆஹா ரெசிஸ்டன்ஸ்